Hi friends, I hope you are doing well. Yes. Today let's see teaching of English methodology. நம்மளோட B.Ed படிச்சிருப்போம். Okay. அதில் questions எப்படி கேட்பாங்க அப்படின்னா இங்கிலீஷ் டீச்சிங்கு என்னென்ன மெத்தடில் எதுக்காக இங்கிலீஷ் டீச்சிங் பண்ணுறோம் அப்படின்றதுக்காக. ஓகே, இதில் வந்து நமக்கு கொஷின்ஸ் எப்படி இருக்கும்னா பெடகாலஜி பேஸ்டாக இருக்கும். வாட் இஸ் பெடகாலஜி அப்படின்னா குழந்தைங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங். நம்ம குழந்தைங்களுக்காக தான் நம்ம இது டீச் பண்ணுறோம். இங்கிலீஷ் எவ்ரி திங் வாட் எவர் வி டீச் எல்லாமே நம்ம குழந்தைங்களுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ அந்த குழந்தைங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக மட்டும்தான் டீச்சிங். ஓகே, எஸ், தட் இஸ் கால்ட் அஸ் பெடகாலஜி. அதுதான் பெடகாலஜின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ நமக்கு ஜென்ரலாக எப்பயுமே கொஷின்ஸ் வந்துகிட்டே இருக்கு. என்னென்ன கொஷின்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எய்ம்ஸ் ஆஃப் டீச்சிங். எய்ம்ஸ் ஆஃப் டீச்சிங் எதுக்கு இங்கிலீஷை டீச் பண்ணுறோம்? எய்ம்ஸ் ஆஃப் டீச்சிங் இங்கிலீஷ். எஸ், இதில் வந்து எய்ம்ஸ் ஆஃப் டீச்சிங் இங்கிலீஷில் வந்து பிரைமரி லெவலில் எதுக்கு டீச் பண்ணுறோம்? why we are teaching it to know the language. குழந்தைங்களுக்கு அந்த லாங்குவேஜ் தெரியணும். to read the simple sentences படிக்க தெரியணும். அடுத்து to speak simple sentences, to identify simple words, okay, to learn vocabulary. கொஞ்சம் அவங்களுடைய vocabulary லெவலை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு இங்கிலீஷ். ஸோ தட் இஸ் அ பிரைமரி லெவலில் நடக்கிற விஷயம். அதே எய்ம்ஸ் ஆஃப் டீச்சிங் இன் ஹை ஸ்கூல் லெவல் என்ன அப்படின்னா இதில் இருந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் லெவலாக இருக்கும். தட் இஸ் அவங்களால சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுற மாதிரி இருக்கும். டு ஃப்ரேம் சென்டென்சஸ், டு ரைட் தேர் ஓன் ஸ்டோரிஸ். ஓகே, எஸ், அண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் வேர் எவர் தே கோ. எங்கே பார்த்தாலும் ஒரு சென்டென்ஸை படித்தா தே வில் கம் டு தி அண்டர்ஸ்டாண்டிங். எஸ், அண்ட் ஹையர் செகண்டரி லெவலில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இன்னும் கம்யூனிகேஷன் லெவல் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். பிகாஸ் அந்த ஹையர் செகண்டரி முடிச்சுட்டு தே கோ ஃபார் தி காலேஜ். when they face the college அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும் டு கம்யூனிகேட் இன் இங்கிலீஷ். ஓகே, எஸ், அந்த கம்யூனிகேஷன் லெவல் அங்கே ஹையர் செகண்டரி லெவலில் நமக்கு கிடைச்சிடும். ஓகே, ஸோ எய்ம்ஸ் ஆஃப் டீச்சிங் இங்கிலீஷ் எதுக்காக இங்கிலீஷ் டீச் பண்ணுறோம் ஸ்கூலில் அப்படின்னா குழந்தைங்களுக்கு டு லேர்ன் திஸ் லாங்குவேஜ். இந்த லாங்குவேஜை லேர்ன் பண்ணுறதுக்காக தான். எஸ், இந்த லாங்குவேஜ் நமக்கு இது என்ன லாங்குவேஜ் நமக்கு அப்படின்னா we use this as a second language. Yes, இந்த second language எதுக்கு? to learn. அதாவது நம்மளுடைய மதர் டங் தவிர்த்து ஒரு another language. and நமக்கு தெரியும் when British people came inside அவங்க நமக்கு கொடுத்த விஷயம் தான் this English. okay, yes, அது நமக்குள்ளே வந்துருச்சு. almost everyone, even to a flower seller or whoever it is, milkman, who யார்கிட்ட போனாலும் சரி அவங்க கிட்ட தான் சில வேர்ட்ஸ் we get it. அவங்க சில இங்கிலீஷ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நமக்கு ரொம்ப ஈஸியாகிடுச்சு. தே யூஸ் தட். ஓகே, எஸ்,